அந்த ஷாப்பில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ மாதிரி எடுத்துக்கோங்க, ஃபுல்லாக எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எனக்கு டெலிவரி ஆனதே பார்த்திங்கன்னா 9:40க்கு தான் டெலிவரி ஆச்சு. ப்ராடக்ட் ரிசீவ் பண்ண உடனே வந்து எனக்கு எப்படின்னா ஒரு ஹாப்பினஸும் இருந்தது, ஒரு சைடு வந்து லைட்டாக சேடாகவும் இருந்தது. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அது ஸ்டார்டிங்கே வந்து ஒழுங்காக இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒன்று நினச்சி அது நடக்கலை அப்படின்னா கஷ்டமாக இருக்கும்ல, அது மாதிரி தான். பட் ஓகே தான், நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்டு. அண்ட் வந்து இது வந்து என்னை பொறுத்தளவு என்னென்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். பட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. மிக்சிலாம் எங்கள் அம்மா 2000 அந்த ரேஞ்சில் வாங்கி நான் பார்த்துருக்கேன். பட் இதெல்லாம் ரொம்ப ரேட்டு தான். ஆனால் நான் இப்போ வாங்குறேன்னா இதுக்கு ஃபுல்லாக நான் ரிப்பேர் ஆகிற வரைக்கும் இதே தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் எனக்கு வந்து இது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லலாம். குவாலிட்டி சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நான் வந்து கிச்சனில் வைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நான் காட்டுவேன். யார்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறனோ இல்லையோ, சப்ஸ்கிரைபர்ஸ்கிட்ட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன். இது வந்து பெய்டு ப்ரொமோஷன் அதெல்லாம் கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து இந்த வீடியோ பிராண்டை பற்றி தெரியாது. நான் வந்து ஆட் பார்த்துருக்கேன், ப்ரீமியர் மிக்சர் கிரைண்டர், இது மாதிரி நிறைய விஷயம் பார்த்துருக்கேன். ஆனாலுமே எனக்கு அதில் குவாலிட்டி நல்லா இருந்தால் மட்டும்தான் எடுப்பேன். பார்க்க லுக்வைஸ் நல்லா இருக்கணும் அப்படி தான் பார்ப்பேனோடைய, இது எல்லாருமே வச்சுருக்காங்க அப்படின்லாம் நான் பார்த்து வாங்க மாட்டேன். பார்த்து வாங்க தெரியாது பேசிக்காகவே. அதுவும் இல்லாமல் என்னோடய தேவைக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன மிக்சியும் அண்டு ஜூஸர் ரெண்டுமே இருக்கணும்னு நினச்சேன், அவ்வளோதான். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பாத்திரம் அழுக்கி அங்கே தான் வந்து மிக்சி வைக்க போகிறேன். ஸோ அதனால் அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்சி அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணலாம். இப்போ வந்து நான் க்ளீனிங்லாம் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்சியை உங்களுக்கு நான் காட்டுறேன். நேற்று வந்து கொண்டு வந்தோடனே நான் செக் பண்ணிட்டேன் என்னென்ன இருக்குன்ட்டு. நல்லா இருக்கா இந்த மாடல்? நல்லா பென் குயின் மாதிரி இருக்குல்ல பார்க்கவே. இதை வந்து ஃபஸ்ட்டு வச்சிடலாம். அது என்ன மிக்ஸி யூஸ் பண்ணுறோன்னா அதை எடுத்து காட்டிட்டு அப்புறமா அதை நம்ம எடுப்போம், சரியா? இந்த மிக்ஸி வந்து பார்த்திங்கன்னா மாவு அரைக்கிறதுக்கு 2 பிளேட் இருக்குது. நல்லா பிளெண்ட் ஆகும். எனக்கு வந்து இந்த ஆப்ப மாவெல்லாம் அரைக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆப்ப மாவை அரைக்க மாட்டேன்னு வைங்களேன், அரிசி மாவெல்லாம் அரைச்சிக்கலான்றாங்க. அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. சரி 2 in 1 ஆகிடுச்சு அப்படின்ட்டு. ஏன்னா அடுத்து நம்ம வந்து கிரைண்டர் மாற்றணும். கிரைண்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக யூஸ் ஆகிட்டுருக்கு. அதுவுமே கவர்மெண்ட் கிரைண்டர் தான். நார்மல் சைஸில் நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுவோம்ல அந்த சைஸில் மிக்ஸி ஒன்று. அதுக்கு அடுத்த மீடியம் சைஸில் ஒரு மிக்ஸி. கெஸ்ட்டு வந்தாங்கன்னா மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ 3வது மிக்ஸி. அடுத்து 4வது மிக்ஸி வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளோ குட்டியாக இருக்கு பாருங்கள். நான் இதை ஆசைப்பட்டு தான் எடுத்தாங்க.
நான் சொன்னேன் எனக்கு இது கண்டிப்பாக வேணும்னு. இந்த மிக்சியை பார்த்து தான் நான் டிசைட் பண்ணேன். ஏன்னா கொஞ்சமாக மிளகு போட்டு அரைச்சிக்கிறது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்ப கம்மியாக போட்டோம்னா அந்த அந்த பல்ஸ் மோட்டில் தான் வரும், நல்லா பேஸ்ட் ஆகாதுல்ல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட் ஆகும்னு சொன்னாங்க. அதனால் எனக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. நல்லாவது அது வந்து இதில் தான் ஹீரோ ஜூஸர் வந்து எனக்கு ரொம்ப தேவைப்படும். பசங்களுக்கு வந்து ஜூஸ் எதாவது அடித்து கொடுக்கலான்னு ஆசைப்படுவேன். பட் எங்கள் வீட்டில் ஜூஸ் ரெடி பண்ணுற அளவுக்கு எதுவுமே கிடையாதா. உள்ளே வந்து போட்டோன்னா அதுவே ஃபில்டர் ஆகிடும். ஃபில்டரும் இருக்குது, அதில் ஃபில்ட்ரு இருக்கா. ஸோ அதில் அப்படியே ஃபில்டர் ஆகிடும்னு சொன்னாங்க. இது எல்லாமே ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். இதை வந்து அது மேலே வச்சு அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஜூஸ் ஊற்றிக்க வேண்டியதான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இது வந்து லாக் டைப்பில் இருக்குது. ஸோ நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் போட்டுட்டு விட்டுடலாம், அதுவே நல்லா கிரைண்ட் ஆகிட்டு ஃபில்டர் ஆகிடும். இது வந்து 5th, மொத்தம் 5 இருக்குது. இனாகுரேஷன் பண்ணுவோமா? இது வந்து இன்னைக்கு நேற்று நான் முடிவு பண்ணி உடனே வாங்கலை. கிட்டத்தட்ட ஒரு 7 month ஆயிடுச்சு. ஆன் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த குட்டி மிக்ஸி ஒரு மிளகு போட்டாலே கிரைண்ட் பண்ணிடும்னு சொன்னாங்க. ஆனால் ஒரே ஒரு மிளகு போட்டு கிரைண்ட் பண்ணுதா இல்லைன்னு செக் பண்ணிடுவோம். அதுக்குன்னு ஒரு மிளகு போடுவாங்களா? கொஞ்சம் பாருங்க, கொஞ்சமாக போடுறேன். ட்ரெயின் ஆயிருக்குப்பா. ஸோ ஹாப்பி. இப்படியே இருக்கும். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதை மட்டும் வெளியே வச்சுக்க போகிறேன். இது அண்ட் வந்து இந்த 2 மட்டும். இது வந்து ரேராக தான் யூஸ் பண்ணுவோம், நம்மளுக்கு ரொம்ப எதாவது எமர்ஜென்சினால் யூஸ் பண்ணுவோம், அதனால் இங்கே வச்சுருக்கேன். அண்ட் வந்து மெயினாக எல்லாத்தையுமே இந்த அடியிலே வச்சுப்போம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் நான் வந்து இப்போ உள்ளே வைக்கிறேன். ஜூஸர் வந்து தேவைப்படுறப்ப எடுத்துக்கிறேன். ஓகேவா? மற்ற எல்லாமே இங்கே இருக்கட்டும். இதை வந்து அப்படியே இதுக்கு அடியில் வச்சிட்டோம்னா அப்பப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடியில் வந்து பாத்திரம்லாம் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் வந்து நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூக்கி உள்ளே வைக்கலான்னு இருக்கேன். எப்படி சூப்பரா? இது வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5600 கிட்ட ஆச்சு. ஃபஸ்ட்டு 4600 பே பண்ணிவிட்டு அப்புறமா வந்து கொடுத்த மாடல் வந்து வேறு அட்வான்ஸ் மாடல்ன்றனால இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1000 பே பண்ணுனாங்க. அப்போ வீட்டுக்கு நேற்று டெலிவரி பண்ணும்போது 1000 வந்து கொடுத்தாச்சு. எனக்கு எக்ஸ்ட்ரா தேவையில்லாத செலவு ஆக்சுவலாக. சரி, ஆனால் மற்ற மிக்சிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல. அண்ட் மெயினாக வந்து எனக்கு இந்த இதுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி வேணும்னு நினச்சேன். பிளாக்கு, இதுவும் பிளாக்கு அப்படின்றனால எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு, வாங்கிட்டேன். க்ளோஸ்அப்பில் பார்க்குறீங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்லாம் எனக்கு தெரியாது. பட் வந்து என் வீட்டில் புதுசாக ஒரு விஷயம் வாங்கியிருக்கேன், அதை வந்து ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணணும், அது வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளோதான். மற்றபடி இது வந்து எனக்கு ஆடம்பர செலவுலாம் கிடையாது, எனக்கு அத்தியாவசியத்தை செலவு தான். இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண மிக்ஸி பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி ஆன் பண்ணோம்னா திடீர்னு அப்படியே ஸ்டக் ஆகி நின்றோம். சம்டைம்ஸ் வந்து ஓடவே ஓடாது. அப்புறம் திரும்ப நான் வந்து அதை தட்டி பிடிச்சி அதுக்கப்புறம் ஆன் பண்ணால் தான் ஆன் ஆகும். ஒரு சில டைம் வந்து நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்கும். இது மாதிரி போயிட்டுருக்கு. திரும்ப எனக்கு செலவு பண்ண முடியாது.
போய் ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ட்டு. அதனால் மொத்தமாக வாங்கிக்கலாம் டிசைட் பண்ணி தான் வாங்கினேன். நான் மிக்ஸி வாங்கினதில் நீங்கள் சந்தோஷப்படுறீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் சுஜிதா. டாடா.